இப்படிப்பட்ட நடிகர் 10 கட்டடிக்கிறாருங்க, 10 பேரை அடிக்கிறாருங்க, 4 பேரை போட்டு தள்ளுறாருங்க, எம்எல்ஏவா நிக்கிறாருங்க, ஜெயிச்சு மந்திரி ஆயிடுறாருங்க. இது ஒரு படமாங்க? 6000 பள்ளிக்கூடங்களை மூடிய பொழுது 6000 பள்ளிக்கூடத்தை திறந்து என் மக்களுக்காக பிச்சை எடுத்தேன் என்று சொன்ன கர்ம வீரர் காமராஜர் இந்த மண்ணுங்க. சாகிற பொழுது கூட இடுப்பிலே மூத்திர சட்டியை சுமந்து கொண்டு இது என் தாத்தன் பாட்டன் பூமி, இதுல நல்ல விதைகளை விதைப்பேன் என்று சொல்லிவிட்டு செத்தாரே பெரியார், அவர் வாழ்ந்த மண்ணுங்க. எங்க வந்து உட்கார்ந்துட்டு நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க? நான் கேட்கிற ஒரே ஒரு உண்மையான சம்பவத்தை நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அந்த காலத்துல 100வது நாள் என்கிற திரைப்படத்தை பார்த்துட்டு ஒரு இளைஞன் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த 8 பேரை வெட்டி தன்னுடைய வீட்டுக்குள் வைத்திருந்தாரே, அந்த கதை நீங்கள் மறந்திருக்க முடியாது. நேற்று என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு 7ஆம் வகுப்பு படிச்ச சின்ன பையன் காணாம போயிட்டான். தேடி பார்க்கும்போது ஒரு பள்ளிக்கூடத்துல கொலை செய்யப்பட்டு கிடந்தான். எப்படி அவனை கொண்டது, யாரு கொண்டதுன்னு ஒரே குழப்பத்துல போலீஸ்காரங்க திணறாங்க. ஒரு 3 நாள் கழித்து குற்றவாளியை கைது செய்தார்கள். அந்த குற்றவாளி 7ஆம் வகுப்பு படிக்கிற சிறுவன். போலீஸ் மோப்பனாய் கூட அதை கண்டுபிடிக்க முடியல. என்ன பண்ணிருக்கானா, இந்த பையனை அடிச்சு கொன்னுட்டு மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு மோப்பனாய்கிட்ட இருந்து தப்பிப்பதற்காக மிளகா பொடியை எடுத்துட்டு போய் தூவி இருக்கான். மிளகா பொடியை எப்படா கண்டுபிடிச்சு தூவுனடான்னு 7ஆப்பு பையனை கேட்டா, எங்க தலைவன் அடிச்சா கில்லி பறக்கும், அந்த தலைவன் போட்டாரு மிளகா பொடியன்றான். நான் என்னத்தானே சொல்றது? மிக சமீபத்திலே வகுப்பறையிலே கொலை செய்யப்பட்ட உமா மகேஸ்வரி என்கிற ஆசிரியர், அந்த கொலை செஞ்ச பையன் என்ன சொன்னா, ஒரு இந்தி படத்தை பார்த்தீங்க, மீண்டும் மீண்டும் கொலை வரியை தூண்டிக்கொண்டே இருந்தது, அதனுடைய உந்துதலால் நான் என் ஆசிரியரை கொலை செய்தேன் என்று சொன்னாரே. ஆசிரியரை புனிதமாக மதிக்கிற பூமியிலே ஒரு வகுப்பறையிலே வைத்து ஆசிரியரை கொலை செய்கின்ற இளைஞர் சமுதாயத்தை உருவாக்குகிற ஒரு போக்கை இன்றைக்கு திரைப்படம் செய்து கொண்டிருக்கிறது. ஒரே விஷயம் என்னன்னா, காட்டுல கம்பீரமா நடக்குது யானை. அந்த கம்பீரமான யானையை பிடித்து வந்து வீதிகளிலே பிச்சை எடுக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் சினிமா. சினிமா என்கிற மிகப்பெரிய கருவியை சாதாரணமாக சதைக்கும், சாதாரணமாக இச்சைக்கும், சாதாரணமான தீனிக்குமான விஷயமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். யானையின் கம்பீரத்தை தயவு செய்து குறைத்து விடாதீர்கள், அதன் கம்பீரத்தோடு உழவு விடுங்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கும் செவிமடுத்த அத்துணை பேர் பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா நிஜமாக நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்க. குடிக்கிறத பற்றி சொன்னீங்க. அதாவது இளைஞர்கள் எந்த படத்தில் எடுத்தாலும் குடிக்கிறாங்க, அதுக்கு வந்து சினிமா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருக்கிறீங்க. அந்த காலத்துலேயும் உண்டு, குடிமகனே குடிமகனேன்னு பார்த்து குடித்தவங்க இல்லை, தைரியமாக சொல் நீ மனிதன் தானா என்ற பாட்டை கேட்டு குடியை விட்டவர்களும் கிடையாது. எதுவும் எல்லா பக்கத்துலேயும் இருக்குது சமாச்சாரங்கள். அவங்க கடைசியாக பார்த்த திரைப்படம் அவங்களே சொல்லிட்டாங்க. ஏன்னா சினிமாவை விட்டு அவங்க விலக முடியல. எந்த படத்தில் மிளகா பிடித்து ஊறான். இந்த நேரத்தில் நிஜமாகவே நல்ல கருத்துக்கள்லாம் சொன்னீங்க. இது அவங்களுக்கு தூண்டி விடுற கருத்துக்கள். எது எப்படி இருந்தாலும் நான் நடுவில் எப்படி மாட்டிகிட்டு இருக்கேன்னா, நான் ஒரு சினிமாக்காரன். நாங்கள் நல்லது செய்கிறோமா கெட்டது செய்கிறோமா நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி நம்மளை உட்கார வச்சது ஒரு மாதிரியான இடம் தான் அது. நான் இந்த பக்கம் நல்லது செய்கிறோன்னு சொல்ல முடியாது, நாங்கள் இந்த பக்கம் கெட்டது செய்கிறோன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு ஆளை போட்டார் மோகன் சார். இது நல்லா இருக்கா, இப்படி வந்து மாட்டி விட்டு என்ன சொன்னால் அப்புறமேல் நாளைக்கு ஃபுல்லாக ஃபோன் எனக்கு பறக்கும், ஏன்பா நம்ம லைன் இப்படி இருக்குன்னு நீ சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்கலான பொசிஷனில் கொண்டு விட்டீங்க. ஆனால் சுந்தரவள்ளி அவங்க ரொம்ப அற்புதமான விஷயங்களை, சமுதாயத்தில் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை சொன்னாங்க.